யாரு யார் கதவை தட்டுறது? கதவு திறந்தா இருக்கு, உள்ள வாங்க. டே நீதானா? வாடா. என்னடா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? அப்புறம் என்னடா முத்து பண்ணுறது? வேறு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன் நான். அப்புறம் எல்லா பொறுப்பும் எல்லாருக்கும் என்னென்ன வேலை செய்யணும் எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே வர முடியும். நாலு ஃபுல்லாக நின்று செய்கிற வேலையே ஒரு மணி நேரத்தில் எல்லாருக்கிட்ட பிரித்து கொடுத்துட்டு வரணும்ல. அப்புறம் கல்லூர்லேருந்து வரணும், நேரம் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன உனக்கும் யாருக்கும் கல்யாணம்? அந்த நெட்டவெளி வீட்டில் பேசியாச்சுல, நெட்டவெளிக்கும் உனக்கும் தானே இப்போ கல்யாணம்? இல்லைடா, இல்லை. முன்ன பார்த்தாங்களே அந்த பொண்ணு ஸ்வேதா, அந்த பொண்ணு கூட தான் கல்யாணம். டேய் என்னடா முத்து இப்படி சொல்லிட்ட? அந்த பொண்ணு கூட கல்யாணமா? அப்புறம் என்னாச்சு? ஏன் நெட்டவெளி வீட்டுக்கிட்ட பேசலை? நான் உன்கிட்ட பேச சொன்னல, பேசினல்ல. டேய் நீ சொன்னன்ட்டு நானும் ஃபோன் பண்ணி என்னோட விருப்பம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்டா. அதுக்கப்புறம் வீட்டில் பேசிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு ஃபோன் போட்டா நெட்டவெளியே. ஃபோன் போட்டு இந்த மாதிரி நான் பேசினேன், எங்கள் அப்பா வந்து விஷத்தை கொடுத்துட்டு நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் சேர முடியாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கின. என்ன போடா நீ, என்ன மனசெல்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படி மாறிக்கிட்டே இருக்குமா? அந்த பொண்ணு ஒன்று தான் விரும்பினா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சு, நீ விரும்புறேன்ன. அப்புறம் கடைசியில் வேற ஒருத்தவங்க பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணிட்டு போகிறீங்க. இதுக்கு பேர் தான் உண்மையாலுமே விரும்புறதா? அப்புறம் என்னடா பண்ண முடியும்? பெற்றவங்களை மீறி என்ன செய்ய முடியும் சொல்லு பார்க்கும். நானும் இதில் முழுமையாக இறங்க முடியல. எங்கள் வீட்டில் ஏதாவது ஒத்துக்கலைன்னா பேசுவேன். அந்த பொண்ணு வீட்டில் ஒத்துக்கணுமா இல்லையா? அந்த பொண்ணு அவங்க அப்பாவை உதறி தள்ளிட்டு வர முடியாது. அவங்க அப்பா தான் அந்த பொண்ணுக்கு எல்லாமே. அவங்க அப்பா சொல்கிறது கேட்டு தானே ஆகணும். நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே சொல்லு? ஏண்டா அதுக்கப்புறம் கூட ஏதாவது பேசியிருக்கலாம்ல. அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ஏதாவது பேசினாலாம் இல்லையா? உங்கள் வீட்டில் யாராவது போய் பேசியிருக்கலாம். டேய் இப்போ கூட நீ இப்போ நீ வரதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட என் தங்கச்சிங்க 2 பேரும் போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் நின்று பேசிட்டு தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்லுது, இந்த மாதிரி நடந்தது எல்லாம் சொன்னோடனே உங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது தெரியாமல் வந்துட்டாங்க. அப்புறம் அவ்வளோதானடா முத்து, அவ்வளோதான்டா. இதுக்கு மேலே நம்ம கையில் இல்லை, எல்லாம் கடவுள் நினைக்கிறது தான் இருக்குது. சரி முத்து, ஏதோ ஒன்று உன் கல்யாண வாழ்க்கை நல்லபடியாக அமைஞ்சா சரி தான். அந்த பொண்ணு கூட நல்லபடியாக உன் வாழ்க்கையை நடத்து. அப்புறம் நான் அப்பா கிட்ட பேசிட்டேன், உனக்கு 1 வாரம் லீவு கொடுத்துருக்காரு. சரியா? கல்யாணம் முடிஞ்சு 1 வாரம் கழிச்சு மறுபடியும் வந்தால் போதும். சரிடா. அண்ணே பானே, ஐயர் கூப்பிடுறாரு. ஐயர் கூப்பிட்றாரா கயல்? ஆமாண்ணே, நேராவதான், சீக்கிரமா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. பானே. என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அழகா இருக்கா? கயல், இவன் தான் கயல். என் கூட அங்கே கம்பெனியில் இருக்கிறான்னு சொன்னல கல்லூரில், அதே இவன் தான், முதலாளியோட பையன். ஓ, அது இவர் தானே? சாரி, நீங்க யாரும் தெரியாம தான் நான் உங்களை கூப்பிடல. வணக்கம், வாங்க. நீங்களும் சீக்கிரம் வாங்க. வாரம். சரிண்ணே, நான் போறேன். வா, பின்னாடியே வானே. முத்து, இது யார் இது? டேய் இவ என்னோட தங்கச்சி. தங்கச்சின்னு சொல்கிறான். இவனுக்கு 2 தங்கச்சி இருக்குன்னு சொன்னான். ஒரு தங்கச்சிக்கு இப்போ கல்யாணம் முடிஞ்சுது. ஒருவேளை கல்யாணம் முடிஞ்ச அந்த தங்கச்சியாக இருப்பாளோ, இல்லை கல்யாணம் ஆகாத தங்கச்சியாக இருப்பாளா? முத்து, இப்போ கூட கல்யாணம் ஆச்சு அந்த தங்கச்சியா, இல்லை காலேஜ் படிக்கிறாங்கன்னு சொன்னியா அந்த தங்கச்சியா? டேய் இவ கல்யாணம் ஆன தங்கச்சி இல்லைடா. கல்யாணம் ஆன தங்கச்சி பேர் கௌசல்யா. இவ இப்போ தான் காலேஜ் முடிச்சா. ஓ சரி முத்து, சரி புரிஞ்சிடுச்சு. சரி வா போ. முத்துவுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? இது தெரியாமல் போச்சு. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சரி. இப்போவும் ஒன்றும் கெட்டு போகல. நாம் இப்பவும் சிங்கிள் தானே, பார்த்துக்கலாம். அடியே சேதா, இது என்ன அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ்? அடியே என்னடியே சங்கீதா, புதுசா கேக்குற நீ? அதுதான் பத்திரிக்கை வைக்கும் போது சொல்லி தானே வச்சா. என்கிட்ட அவ சொல்லவே இல்லையே. ஏன் கேட்டடா?
மாப்பிள்ள அந்த அளவுக்கு ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி இல்லையே. அடியே சந்தியா, மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு. உனக்கு என்ன ஹீரோ மாதிரி வேணும்னா போயிட்டு விஜய் அஜித் அந்த மாதிரி தான் போய் தேடி பிடிச்சின்னு வரணும். அடியே உனக்கு என்னடி தெரிய போகுது? உங்க வீட்டுல சொன்னாங்க சொல்லிட்டு உங்க முறை பையனே நீ கட்டிக்கிட்ட. அதனால உனக்கு இந்த அழகெல்லாம் பார்க்கலாம் தெரியாது. உனக்கு எங்களுக்கு தான் தெரியும். அடியே ஸ்வேதா, நீ சொல்லிடி, அரேஞ்ச் பேர் இருந்தாலும் மாப்பிள்ளை நல்லா இருக்காரான்னு பார்த்துக்க மாட்டே நீ? சந்தியா, என்ன சந்தியா, அதுக்காக என்ன பண்ண முடியும்? நாம் தேடுற மாதிரி மாப்பிள்ளைன்னு தேடினா இன்னும் 10 வருஷம் ஆகும். ஏதோ ஒரு மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையே இருந்தால் சரிதான், விடுடி. அப்படி இல்லடி, நல்ல மாப்பிள்ளை இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் புருஷன் கொஞ்சம் ஹீரோ மாதிரி இருந்தா தானே வெளியே போறதுக்குலாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பாரு, இவன் கூடலாம் கூட போனா உனக்கு புருஷன் நான் சொல்லுவாங்க. ஏண்டி ஸ்வேதா, நீ சொல்லடி, உனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்குல? பிடிச்சதானே அந்த கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? ஆமாண்டி, என்னோட சமூகத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குது. ஏ ஸ்வேதா, பொய் சொல்லாதடி, உண்மையை சொல்லு பாக்கோம். சத்தியமா உனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு. நீ விரும்பிதான் அந்த மாப்பிள்ளைக்கு ஓகே சொன்னியா? சொல்லு பாக்கோம். நீ எப்பெல்லாம் ஆசைப்படுவேன்னு எனக்கு தெரியாது. உன் கூட படிச்சவ சொல்லு, உனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கா? இது பாருங்கடி, உண்மையை சொல்லலாம், எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கலதான். பிடிக்கலனா எப்படி சொல்றது, எனக்கு அவனோட கேரக்டர் அப்படிலாம் இல்லை. நான் எப்பயுமே காலேஜ் படிக்கும்போது சரி, ஸ்கூல்லேருந்து எனக்கு ஒரு புருஷன் வந்தானா அவன் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாதிரி இல்லைதான் அவன். சொன்னடி சொன்னா பாரு, ஸ்வேதா என்ன சொல்ற பாரு. ஏண்டி அப்புறம் ஏண்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே? உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னடி, உண்மையை சொல்ற கேளுங்க. எனக்கு எத்தனையோ தடவை போயிட்டு பொண்ணு பார்க்க வந்தாங்க, நாங்க தேடி போயிருக்கோம். எத்தனையோ முறை நடந்திருக்குது. எல்லா வீட்லயும் என்ன முதல்ல பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் போயிட்டு இன்னமும் பேசிட்டு வராங்கடி. என்ன பேசிட்டு வராங்க தான் எனக்கு தெரியல. இத்தனை முறை பார்த்துருக்காங்க சொன்னால. அப்பெல்லாம் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ள எத்தனையோ பேர் இருந்தாங்க. கல்யாணம் நடக்கும்னு நினைச்சு ஆசைப்பட்டு கொஞ்ச நாள்ல இருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுல வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு பிடிக்கலன்னு அவங்க சொல்லல, இவங்க தான் என்னமோ சொல்லிட்டு வராங்கடி. என்ன ஸ்வேதா சொல்ற? உங்க அப்பா அம்மா என்ன சொல்லிட்டு வராங்க? அதாண்டி எனக்கும் தெரியல. அவங்க என்னதான் சொல்லிட்டு வராங்கன்னு நான் கேட்டுட்டேன். அவங்க ஒன்றும் இல்லைம்மா, நம்ம குடும்பத்தை பற்றி தாம்மா சொல்லிட்டு வரேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ கடைசியா இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. எனக்கு நடக்கும் நம்பிக்கையே இல்லை. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போச்சு. இன்னும் நினைச்சேன், நிச்சயதார்த்தமும் நடந்துடுச்சு. சரி, கல்யாணம் நடக்காது அப்படி நினைச்சிருந்தேன். கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. என்னாடி ஸ்வேதா சொல்ற? புது கதையா இருக்கு நீ சொல்றது. ஆமாண்டி, இதான் உண்மை. எனக்கு ரொம்ப மனசு வெறுத்து போச்சு. அதனாலதான் சரி, எந்த மாப்பிள்ளையா இருந்தா என்ன பரவாயில்ல, இதுக்கப்புறம் இன்னொரு தடவை மாப்பிள்ளை பார்த்து அவங்களுக்கு வேணாம் சொல்லி எத்தனை தடவை நான் கஷ்டப்படுறது. அதுக்காக தான் ஒத்துக்கிட்டேன். இதோ போய் வாழ வேண்டியதுதான். சரி ஸ்வேதா, சரி சரி, கவலைப்படாத விடு. அவ ஏதோ பேசிட்டா, நீ போய் சந்தோஷமா வாழ்வ, நான் நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் டி. அப்புறம் பத்திரிக்கையில பார்த்தேன், மாப்பிள்ளையோட ஊர் என்னமோ ரொம்ப கிராமம் போல. நீ இருக்கிறது இங்க நல்லா வசதியான வீட்டுல எல்லா வசதிகளோட இருக்கிற. அங்க போயிட்டு எப்படி இருப்ப? வீடுலாம் அங்க நல்லா வசதி இருக்குதா? போனடி, அவங்க வீட்டுக்கு போனேன். நான் வீட்டெல்லாம் எதுவுமே சுத்தி பார்க்கல. அதான் சொன்னேன்ல, எனக்கு நடக்குன்னு எண்ணமே இல்லை. நான் நின்றுடு நினைச்சேன், அதனால தான் நான் போயிட்டு பார்க்கல. சரிடி, இதோ கல்யாணம் வரைக்கும் வந்து போச்சு, பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம் எது வந்தாலும். ஆனால் கிராமத்தில் இருக்கவங்களாம் ஒரு மாதிரி நடந்துப்பாங்களாம், நம்மள மாதிரிலாம் இருக்க மாட்டாங்கங்க. அங்கெல்லாம் அவ்வளோ வசதியே இருக்காதுடி. அங்கே இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம எவ்வளோ ஸ்டைலாக சிட்டியில் இங்கே இருக்கிறோம், அவங்களாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. வீட்டில் இந்த மாதிரி இருக்கணும், என்னென்னமோ சொல்லுவாங்கடி. சந்தியா, எனக்கு பிடிச்சதுன்னா செய்ய போகிறேன், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல போகிறேன். என்ன வசதி இல்லைன்னா எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அவர் செஞ்சு கொடுக்க போகிறாரு. எங்கள் அப்பா வச்சிருக்க சொத்து எல்லாம் எனக்கு தானே. சீதா, உனக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவளா இருந்து சொல்கிறேன். சில விஷயம் நான் சொல்லுவாங்க தான், கொஞ்சம் பொறுத்து போடி. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும்.
போக போக நீயே பாரு, உனக்கு பிடிச்சிரும். ஏன் வந்து கிளாஷ் ஆகுதுன்னு வச்சுக்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறோமா, அங்கே இருக்கிறவங்களோட குணாதிசயங்கள் வேற மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது ரெண்டும் முதல்ல ஒத்து வராது. போக போக தான் நீ வந்து அவங்களுக்கு சொந்தமாக நினைப்பா, அவங்க வந்து உன்னையும் ஒரு சொந்தமாக நினைப்பாங்க. அப்புறம் நார்மல் ஆகிடும். ஸ்டார்டிங்லேயே நீ வந்து எந்த அளவுக்கு அவங்க கூட இணைஞ்சு போறியோ அதுக்கப்புறம் நீ ஒன்றா இருக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நீ மோதன்னா பின்னாடியும் அவங்க கூட இணைய மாட்டாங்க. நீ சொல்லிட்டடி ஈஸியா, இருந்தாலும் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தான் தெரியல. பார்ப்போம். எனக்கு வேற கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயம்லாம் பிடிக்காது. என்ன சொல்லுவாங்களோ, ஓரளவுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிடி, பார்த்து நடந்துக்கோ. அம்மாடியா, மாடி பொண்ணு, சீக்கிரம் வாமா, வெளியே வா, மாயிர் கூப்பிடுறாரு. நல்ல நேரம் போதும், சீக்கிரம் வாங்க. சரி வா ஸ்வேதா, கூப்பிடுறாங்களா, வா. என்னங்க என்னங்க அப்படி பண்றீங்க? படிச்ச பொண்ணு தானே நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? எது வரனாலும் பேசி தீர்த்துக்கிறது இல்ல. இப்படி கல்யாணம் ஆக போகுது கொஞ்ச நேரத்துல, இப்ப போயிட்டு விஷத்தை குடிக்கிறீங்களே. நான் மட்டும் வரலாம் என்ன ஆவறது சொல்லுங்க? எல்லாரும் அங்க கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு அங்க எல்லாரும் இருக்காங்க. சரி, உங்களை கூப்பிடலான்னு சொல்லிட்டு நான் உள்ள வந்தா நீங்க இந்த மாதிரி காரியம் பண்றீங்க. ஏன், என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்க, உங்களை தான் கேட்குறேன், என்ன காரணம்னு சொல்லுங்க. ஏன் இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்லையா? என்ன பிடிக்கலையா? என்ன காரணம்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் தங்கச்சி கல்யாணத்தை பாருங்க, போங்க. எப்படிங்க, எப்படி போன்றீங்க? அதுவும் நான் எப்படி போவேன்னு நினைக்கிறீங்க? அடுத்து நான் உங்களை கட்டிக்க போறேன், நீங்க இந்த மாதிரி விஷப்பாட்டில் வச்சு குடிக்க போறீங்க, நான் தடுத்துட்டேன். இப்போ என்ன போக சொன்னா எந்த தைரியத்தில் நான் போக முடியும்? சரி வாங்க, என் கூட ஏந்து வாங்க. இல்லை ப்ளீஸ், சொன்னா கேளுங்களேன். நீங்க போங்க, நான் வர, கண்டிப்பா நான் வருவேன். இந்த விஷப்பாட்டில் கூட எடுத்துகிட்டே போங்க, நான் ஒன்றும் குடிக்க மாட்டேன். சரிங்க, சரி, நான் வேற யாரும் இருந்தால் கூட இந்த கேள்வியை நான் கேட்க முடியாது. நான் உங்களை கட்டிக்க போறேன். இப்போ நீங்க எனக்கு இதுக்கான பதில் சொல்லியே ஆகணும். என்ன காரணத்துக்காக நீங்க விஷத்தை குடிக்க போனீங்க அதை சொல்லுங்க. அது காரணம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஐயோ, சொன்னா கேளுங்களேன். காரணம்லாம் எதுவும் கேட்காதீங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க போங்க, நான் வரேன், நீங்க போங்க. இல்லை இல்லை, நான் போக மாட்டேங்க. விஷம் குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஏதோ பெரிய அளவில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நீங்கள் விஷம் குடிக்க போயிருக்கீங்க. சொல்லியே ஆகணும், நீங்கள் சொல்லுங்க. இல்லைன்னா இப்போ போயிட்டு நான் எல்லாரும் முன்னாடி போய் சொல்கிறோம். நான் இப்போ நீங்கள் இங்கே சொன்னீங்கன்னா நான் என் மனசுக்குள்ளே வச்சுப்பேன். நான் இல்லை, எல்லாரும் முன்னாடி போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷம் குடிக்க போனீங்கன்னு சொல்லிடுவேன் நான். இல்லை இல்லை, யார்கிட்டயும் சொல்லாதீங்க, சொல்லாதீங்க. சரி, நான் காரணம் சொல்றேன். ஆனா நான் இதை பத்தி சொல்ல வேணும்னு தான் நினைச்சேன். நீங்களே இங்க வந்து என்னன்னு கேக்குறீங்க, அதனால சொல்றேன். உங்களுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்களே இந்த கல்யாணம், இதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க. நினச்சேன், நான் அப்போவே நினச்சேன் உங்கள் மனசில் இதான் காரணமாக இருக்குன்ட்டு. ஏன்னா பொண்ணு பார்க்க வந்தாப்போ நிச்சயதார்த்தம் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை, எங்கள் முன்னாடியே நீங்கள் பேசலை. அப்பயே நினச்சேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்ட்டு. இருந்தாலும் உங்கள் அப்பா பேசுறதுனால நான் அமைதியாக இருந்துட்டேன். சரி, இது நான் எதிர்பார்த்தது தானே, இது எனக்கு பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ அடுத்து எனக்கு உங்களுக்கு நடக்க போகிற கல்யாணத்தை நிறுத்தணும், அவ்வளோதானே? வேணாம், நிறுத்த வேணாங்க, இதெல்லாம் நிறுத்தாதீங்க. எங்க அப்பா ஆசை, அதை நிறைவேற்றணும் நான், நீங்க நிறுத்தாதீங்க. அது எப்படிங்க? நீங்களே விருப்பமே இல்லைன்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? விருப்பம் இல்லாமல் நீங்கள் எதுக்கு என்னை கட்டிக்கணும்? இது வேணாம், நான் நிறுத்திடுறேன். காரணம் தெரிஞ்சுக்க முடியுமா? என்னை பிடிக்கலையா உங்களுக்கு? நான் நல்லா இல்லையா? என் குடும்பம் உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, அதெல்லாம் இல்லை, உங்களை பிடிக்காமலாம் இல்லை. உங்க குடும்பம் அதை பத்தி எதுவே எனக்கு என்ன இல்லை, இது வேற காரணம். இல்லைங்க, நீங்கள் போய் சொல்கிறீங்க. என்னை பிடிக்கல இல்லை என் குடும்பத்தை பிடிக்கல, அதான் காரணமாக இருக்கும். சரிங்க, சரி, நான் எங்கள் வீட்டில் சொல்லிடுறேன் என்ன உங்களுக்கு பிடிக்கலான்ட்டு. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காகலாம் இந்த கல்யாணம் வேணான்னு நான் சொல்ல. நீங்க ஏன் அப்படி பழி ஏற்றுக்கிறீங்க? வேணாம். அப்போ என்ன காரணம்னு சொல்லுங்கள். நீங்கள் உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த தான் போகிறேன் நான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல. என்கிட்ட உண்மையை மட்டும் சொல்லுங்களேன் கொஞ்சம்.
சத்தியம் பண்ணி சொல்லுங்க நீங்க உண்மை எனக்கு. அதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். ஏய் பூமாரி, சுமாரிடி, நீ எதுவும் சொல்லாத போ. ஏக்கா, ஏன் சொல்ல வேணாம் சொல்றீங்க? இவ்வளோ தூரம் வந்து போச்சு, அதான் இந்த கல்யாணம் நடக்க போறதெல்லாம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன ஒன்னும் சொல்றதுல என்ன ஆயிட போகுது? நீங்க சொல்லுங்க, என்ன உண்மைன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இந்த நெட்டவழி அக்கா எங்க அண்ணன் முத்துவ விரும்பினாங்க, ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க அண்ணனும் ஆசைப்பட்டாங்க. ஆனா இந்த விஷயத்த இவங்க அப்பா கிட்ட சொன்னதுக்கு ஒத்துக்கல. அதனாலதான் 2 பேரும் சேராம இப்படி 2 பேருமே வருத்தப்பட்டுன்னு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? முத்து இவங்களை கட்டிக்கின்னு ஆசைப்பட்டாரா? ஆமா, எங்க அண்ணனும் நெட்டவழி அக்காவை தான் கட்டிக்கணும் விரும்பினாங்க. என்ன நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் ஏன் முன்னாடியே நீங்க சொல்லல? சரி வாங்க, நாங்க போயிட்டு என் தங்கச்சிக்கு நடக்கிற கல்யாணத்தை நிறுத்துவோம் வாங்க. ஐயோ, அதெல்லாம் வேணாங்க. ஏன் நிறுத்த போறீங்க? இன்னும் 5 நிமிஷத்துல கல்யாணமே நடக்க போகுது. இப்ப போய் வேணாம் வேணாம் விடுங்க. ஏங்க வேணாம்னு சொல்றீங்க? ஒன்றும் ஆகாது வாங்க, நான் போயிட்டு நிறுத்துறேன். நீங்களும் முத்துவும் சேருங்க. என் தங்கச்சி வாழ்க்கை எதுக்கு பாதிக்கப்படணும்? வாங்க. என்னடி பூமாரி இப்படி பண்ணிட்ட? ஐயோ, அவர் வேற எடுத்து போறாரு. போடி.